விஜய் மட்டும் திருச்சா கூட இருக்கிறான்னு சொல்றால, அப்ப திமுக எத்தனை பொண்ணு வாழ்க்கை கெடுத்தாரு. சைடு பிக்கப் எஸ்கப் எவ்வளவு பொண்ணு, ஒரு பொண்ணு உள்ள அத்தனை பொண்ணு கெடுத்தாரு. இவர் ஆட்சியில என்ன செஞ்சாரு, பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தாரு? ஒண்ணுமே இல்ல. டாக்டர் பொண்ணு கெடுத்தாரு, வக்கீல் பொண்ணு, 5 வயசு குழந்தை, பாட்டி, வயசானவங்க யாரையும் விட மாட்டாங்க. இப்படி விடாதவங்களுக்கு நாங்க என்னத்துக்கு அந்த ஆட்சிக்கு ஓட்டு போனோம்? பெண்கள் நைட்டும் பகலும் தைரியமா போவோம். ஆம்பளை மாரி இனிமேல்ட்டு எங்களுக்கு எந்த ஆம்பளையும் தோண வேணாம். எங்க வீட்டுக்காரங்க கூட நாங்க எதிர்பார்க்க மாட்டோம். இனிமேல்ட்டு ரொம்ப நல்லது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க தளபதி எப்படியோ எவ்வளவு பேர் அய வச்சாங்க, இன்னைக்கு நாளைக்குன்ட்டு எவ்வளவு தவிக்க வச்சாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எங்க தளபதி நிக்கணும், இன்னும் எங்க மக்களுக்கு எல்லாமே செய்யணும். இந்த மாரி இந்த போதையா இருக்கிறவங்களுக்கு அடிமை எல்லாமே ஒழிக்கணும். இந்த பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு இல்லை, அதுக்கெல்லாம் எங்க தளபதி எல்லாத்துக்கும் முன்னுரிமை கொடுக்குறேன்னு சொல்லிதான் எங்க தளபதி வரணும்னு எவ்வளவு நாங்க ஆசைப்பட்டோம். ஆனா அவர் வரக்கூடாதுன்னு எவ்வளவு பேர் சதி பண்ணாங்க. அதுக்கு மீறிய எங்க தளபதி சிஎம்ல உக்காந்துட்டாரு. இதுன்னு ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ சிஎம் சீட்ல உட்காந்துட்டாருன்னு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆனா இப்போ கூட்டணி இப்போ ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இல்லையா, எல்லாருமே திமுக கூட கூட்டணியில இருக்காங்க. இப்போ அவங்க கலந்து போற வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி இருக்கிறப்ப திருப்பி தளபதிக்கு பிரச்சனை தானே காது. பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நாங்க இது மாதிரி எல்லாம் பேசுறோமே. கண்டிப்பா தளபதிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் வருவாங்க, பின் வருவாங்க. இன்னும் ஆளுங்க காத்துட்டு இருக்கிறாங்க சேர்றதுக்கு. அதனால பிரச்சனை இல்லை. திமுகவோட சப்போர்ட்ல தான் தளபதி சிஎம் ஆனாருன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு இது இல்ல. எங்க தளபதி தனியா நின்று வந்திருக்கிறாருன்னா நல்ல மனசோட தான் அவருக்காக வந்திருக்காங்க. அவரே யாரும் நாங்க நாங்க சொல்றேங்க, திமுக எல்லாம் அதனாலலாம் யாருமே வரலங்க. எங்களுடைய ஒரு அன்பு, நானே எங்க அண்ணா திமுக சேர்ந்தவதான். இது போல புது மாற்றம் வரணும். அவர் என்ன சொல்றாருன்னா, போதை, பாலியல் இதெல்லாம் தடுக்கிறன்றாரு. அதுவும் இல்லாம ஒரு 250 கோடி படம் நடிச்சு நல்ல வாழ்க்கை ஆயா இருக்கலாம். அவர் எதுவுமே வானான்னு எங்களுக்காக மக்களோட மக்களா நிக்கிற போது நான் அண்ணா திமுக விலகிட்டு அண்ணங்கிட்ட நான் வந்துட்டேங்க. அதனால திமுகவில் தான் நாங்க வந்துட்டோம்னு சொல்ல முடியாது. ஏன்னா 1 கோடியே 75 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அதிக சதவிகிதம் அண்ணனுக்கு தான். அதனால யாரு சப்போர்ட்ல வந்தேன்னு சொல்ல சான்சஸே இல்லை. முழுக்க நாங்க தான் நம்பர் 1. இந்த படம் நடிக்கிறது யாருன்னா விட்டுட்டு வருவாங்களா? இத்தனை கோடியை வந்திருக்காருனாக்கா அப்ப அவருக்கு எவ்வளவு இதா இருக்கும். மக்களுக்கு இவ்வளவு செய்யணும், நம்ம இவ்வளவு சம்பாரிச்சு வச்சதுக்கு அவரை எவ்வளவு நல்லா இருக்கலாம். அது அவரு நினைக்கல. 300 கோடியை எங்களுக்காக தான் செலவு பண்ணோம். எங்களுக்கு நல்லா இருக்கணும், எங்களுக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாது, நாங்க எதுவுமே ஒரு தப்பான இதுக்கு போக கூடாதுன்றதால எங்க தளபதி நின்று எங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னுரிமை கொடுத்துருக்காரு. அவ்வளவு தைரியமா நாங்க பெண்கள் நைட்டும் பகலும் தைரியமா போவோம். ஆம்பளை மாரி இனிமேல்ட்டு எங்களுக்கு எந்த ஆம்பளையும் தோண வேணாம். எங்க வீட்டுக்காரங்க கூட நாங்க எதிர்பார்க்க மாட்டோம். இனிமேல்ட்டு எங்க தளபதி எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காரு. தனியா நீங்க போங்க, நான் நிக்கிறேன் அப்படின்ட்டு எங்க தளபதி சொல்லியிருக்காரு. அதனால எங்க மகளிர்லாம் நாங்க நைட்டும் பகலும் தனியா போவோம், ஒழிப்போம். எங்க தளபதிக்காக எல்லா வேலையும் செய்வோம். அவர் என்னன்னா எங்களை செய்ய சொல்றாரோ அதுக்கு எல்லாமே நாங்க நிப்போம். எங்க தளபதி மேல எந்த குற்ற இதுவும் வராத மாரி நாங்க பாத்துக்குவோம். அதனால எங்க தளபதிக்காக நாங்க என்ன ஒன்னாலும் செய்வோம். அது யாரு என்ன பண்ணி வந்தாலுமே அதுக்கு நாங்க பயப்பட மாட்டோம், துணிஞ்சு நிப்போம். திமுக எல்லாம் என்ன லாபம் இருக்குது? எதுவுமே இல்ல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, போத்துக்கு வசதி இல்ல, கெஞ்சாடிக்கிற குடிகாரன் கொள்ளடிக்கிறது எல்லாமே தான் இருக்குது. எங்க அம்மா ஆட்சியில இருக்கும்போது பெண்கள் தைரியமா நடந்தோம், தைரியமா வந்த பிரச்சனையே இல்ல. இப்ப அம்மா ஆட்சி இல்லாம இவரு ஆட்சி ரொம்ப ஆடினாரு. ஆனா பெண்களுக்கு முக்கிய தொகைனா ஒரு 10 மணினா அம்மா இருக்க சொல்ல 10 மணி 12 மணி 1 மணி கூட நாங்க தைரியமா வருவோம். இவர் ஆட்சியில என்ன செஞ்சாரு, பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தாரு? ஒண்ணுமே இல்ல. டாக்டர் பொண்ணு கெடுத்தாரு, வக்கீல் பொண்ணு, 5 வயசு குழந்தை, பாட்டி, வயசானவங்க யாரையும் விட மாட்டாங்க. இப்படி விடாதவங்களுக்கு நாங்க என்னத்துக்கு அந்த ஆட்சிக்கு ஓட்டு போடணும்? இதுவே விஜய் ஆட்சியில இறங்கினால அவரு நம்பிக்கை நாங்க இருக்கிறோம்னா அவர் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த ஒரே காரணத்துக்கோசம் நாங்க வரோம். இதுவா அம்மா ஆட்சி இருந்திருந்தானா கண்டிப்பா விஜயா அம்மாவை சேர்ந்துருந்தானா அந்த ஆட்சின்னா டபுள் பாங்க ஆக்கி வச்சிருப்பாங்க. அம்மா ஆட்சி இல்லாம தான் இப்ப விஜய் ஆட்சி இருக்கோம் தான் விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போறோம். இந்த விஜய் அங்கிள் எங்களுக்கு கோசம் பாதுகாப்பா இருப்பாரு, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. விஜய் அண்ணா
அண்ணாக்காக தங்கச்சிங்க நாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, காலையில விஜய் சார் பதவி ஏற்கிறாங்க, திரிஷா வந்திருந்தாங்க இல்லையா? ஆமா வந்து அத வந்து திருப்பி சோசியல் மீடியால வந்து இவங்க வந்திருக்காங்கன்றத ஒரு அது வந்து தப்பான யூஸ். இப்ப எல்லாம் friend மாதிரி வந்திருக்காங்க. அது வந்து எல்லாருமே தப்பா எத்தனை தப்பு. ஒரு ஃப்ரெண்டு தங்கச்சி அப்படின்றதுன்னா அது தங்கச்சி ஃப்ரெண்டு. நீங்க தப்பா நினைச்சீங்கன்னா அது தப்பு. புஷ்பு மேம் நடிச்சிருக்காங்க, தமிழ்நாடு எவ்வளவு ஹீரோ நடிச்சிருக்காங்க. ஏன் அவங்கள தேய்க்கிறாங்க, குறைசலாம், ஏன் தப்பா நினைக்க கூடாதா? தப்பா நினைச்சா தப்பு. தங்கச்சியா ஃப்ரெண்டா, அது ஃப்ரெண்டு நினைச்சுன்னா வாழ்க்கை முழுக்க ஃப்ரெண்டா இருக்கலாம். தப்பா நினைச்சாதான் தப்பு. அதான் சொல்லிட்டேன். அதான் தப்பா நம்ம நினைச்சாதான் அது தப்பா நம்மளுக்கு தெரியும். அது நல்லதா நினைச்சு பார்த்தாலும் அது நம்மளுக்கு தப்பா தெரியாது. அவங்க ஃப்ரெண்டா இருக்காங்க, எவ்வளவு படத்துல நடிச்சிருக்காங்க. அது வந்து அந்த பிரச்சனை தான் எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. பொண்டாட்டி புள்ளைங்க தான் முன்னுரிமை. கண்டிப்பா அவங்க ஒண்ணு சேருவாங்க, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஆனா நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, அவங்க சொன்னதை நான் கேக்குறேன். அவங்க தான் துணை முதல்வரா வருவாங்க பேச அதெல்லாம் அது கலவரம் பண்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்ல. எங்க அண்ணி சங்கீதாண்டி இருக்காங்க. அவங்கள விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் தப்பான இதுக்கெல்லாம் எங்க அண்ணன் போவே மாட்டாங்க. புரியுதுங்களா? பொண்ணு இருக்கு, பையன் இருக்கான். அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி தப்பான இதுக்கு எப்படி எங்க அண்ணன் போவாரு சொல்லுங்க? அதெல்லாம் போகவே மாட்டாரு. அதெல்லாம் வந்து எங்க அண்ணனை வந்து அசிங்கப்படுத்துறதால இதை வந்து ஒரு இது கலவரம் பண்றாங்க. அது யாருமே வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க. அவங்க ஃப்ரெண்டு முறையில அவரு பேசுறாரு, கொள்றாரு. அந்த தப்பான முறையில அவரு பழகல யாருகிட்டயும். ஏன் திமுக தான் நிறைய பொண்ணுங்க ரூட் வச்சு எவ்வளவு பொண்ணுங்களை கெடுத்தாரு. அதெல்லாம் வந்து செய்தியில வந்துதா? வரலையே. விஜய் வந்து ஷூட்டிங் மட்டும் தான் எடுத்தாரு. அதுவே இவங்க தப்பா பேசினா, ஷூட்டிங் எடுக்காமல அவர் ஆட்சி 5 வருஷமா ஆண்டாரு. அவரு என்ன எத்தனை பொண்ணு கெடுத்தாரு? அப்ப அதெல்லாம் வெளியே வரணும்னா அதெல்லாம் ஏன் மூடி மடிச்சாங்க? விஜய் மட்டும் திரிஷா கூட இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அப்ப திமுக எத்தனை பொண்ணு வாழ்க்கை கெடுத்தாரு? சைடு பிக்கப் எஸ்கப் எவ்வளவு பொண்ணு, ஒரு பொண்ணு உள்ள அத்தனை பொண்ணு கெடுத்தாரு. அதெல்லாம் நியூஸ்ல வந்ததா? செய்தியில சொன்னாங்களா? இல்லையே. திரிஷா கூட நின்னு படத்தை எடுத்துன்னு மட்டும் தான் ஷூட்டிங்ல பேசுறாங்க. ஆனா கண்ணால பாத்தாரா? இல்ல. கண்ணால பார்த்தா மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான் நினைக்கணும், தவிர சகோதரியும் நினைக்கணும். அது தப்பா நினைச்சா இது வந்து திமுக ஆட்சியில வந்து கூட்டணி வந்து சேர்ந்து ஒரு கலவரம் பண்ணி ஆட்சியில வக்கர கூட முயற்சி பண்ண ஒரே காரணத்துக்கோசம் தான் அவர் இனிமேல் கோல்மால் பண்றாரு. இப்ப வந்து பெண்களுக்காக ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. ஆமா, அது உண்மை. பெண் ஸ்பெஷல் கோர்ஸ்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து 200 யூனிட் ஃப்ரீ சொல்லியிருக்காரு. அப்புறம் அந்த போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும். இதெல்லாம் எப்படிக்கா பாக்குறீங்க? இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப நல்லது. இதுதான் வரணும்னு எங்க தளபதியை நாங்க கேக்குறோம். புரியுதுங்களா? இன்னும் இந்த போதையை அழிக்கணும். எது நல்லதோ எங்க தளபதி செய்யறாரு. அதுதான் நாங்க வேண்டிய குடியால எத்தனை குழந்தைங்க, எத்தனை உயிர் போகுது, எவ்வளவு குடும்பம் அழியுது இந்த குடியால. இந்த குடியை மட்டும் அவர் அழிச்சிட்டாருன்னா வாழ்க்கை இன்னும் முன்னேறும். அதனால விஜய் கோசம் நாங்க என்ன ஒன்னாலும் பாடுபடுவோம். அவருக்கோசம் நாங்க முக்கியத்துவம் நாங்க முன்ன நின்று செய்வோம்.